உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன். சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு சும்மா வாட்டமா ஹாய் எடிட்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான சாங்கில் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் புரியும். அப்போ தான் வந்து வீடியோ எடிட்டிங்கில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். ஓகே, உங்கள்கிட்ட இருக்கிற அலைட் மோஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே வந்து ஒரு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் வச்சுருக்க அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். டெக்ஸ்டோடைய ஃபாண்ட் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். அதே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிடுங்க. குரூப் 4 அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் ஃபாண்ட் எல்லாமே இங்கே செட் ஆகிருக்கும். அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டை வந்து இங்கே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, டம்புக்குறி மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ ஆல் ஃபாண்ட் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே 3 டாட் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் அது காட்டினோடனே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டவுன்லோட் பேஜுக்குள்ளே போயிடும். நீங்கள் வந்து எந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டோடைய ஃபாண்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் வந்துக்கலாம். எல்லா ஃபாண்ட்டுக்குமே அது மாதிரி பண்ணிவிடுங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு குரூப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஒன்று இருக்கும், அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ரெக்டாங்கிள் கீழே கொண்டு வந்துட்டு அப்படின்னா ரெக்டாங்கிள்குள்ளே வந்து அந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். அந்த ரெக்டாங்கிள் வரைக்கும் அந்த வந்து இமேஜை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இமேஜ் செலக்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே குரூப் 2க்குள்ளே போய்க்கலாம். குரூப் 2 கிளிக் பண்ணி எடிட் குரூப் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் இமேஜ் வந்து, அதாவது சென்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப்பும் டவுனும் மட்டும் நீங்கள் வேறு ஒரே இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. சென்டரில் மட்டும் வேறு இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வீடியோ பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். நான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ரெக்டாங்கிள் கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ரெக்டாங்கிள் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணி கரெக்டான அளவு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இமேஜ் வேணுமோ அப்படியே பேக் வந்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், நம்ம டாப்பில் ஒரு இமேஜ் செட் பண்ணோம் இல்லையா, அதையே நீங்கள் டவுனில் செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி வேண்டாம், உங்களுக்கு 3மே வேறு இமேஜ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போய்க்கலாம். எடிட் குரூப் போனதும் கீழே வந்து உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து டாப்பில் செலக்ட் பண்ண இமேஜே டவுன்லேயும் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு ரெக்டாங்கிள் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணி வச்சு அப்படியே பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சர்க்கிள் பிக் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே நீங்கள் இமேஜ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி சென்டரில் உங்களுக்கு, அதாவது ரவுண்ட் ஷேப்பில் அந்த வீடியோவில் மூவ் ஆச்சு பார்த்திங்களா, அது மாதிரி சென்டரில் உங்களுக்கு என்ன இமேஜ் வரணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு கரெக்டாக அந்த சர்க்கிள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இமேஜை கட் பண்ணிக்கோங்க. இமேஜ் செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு உங்களுக்கு இமேஜ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் ஒரு லேயர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீடியா மாதிரி ஒன்று ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. அப்படியே பேக் வந்துக்கலாம். பேக் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் நிறைய பீட் மார்க் கொடுத்துருப்பேன். அந்த பீட் மார்க்லேருந்து பீட் மார்க் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. பீட் மார்க்கு தள்ளியும் போகக்கூடாது, பீட் மார்க் உள்ளவும் வரக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வந்து வீடியோ வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக நீங்கள் பீட் மார்க்கில் செட் பண்ணிங்களா மட்டும்தான். எல்லா பீட் மார்க்குமே அதே மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. உங்களுக்கு ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணுமோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகே, இமேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ண இல்லைங்களா, அங்கே வந்து வந்துடுங்க. வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜில் இருக்குது பாருங்கள், அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய எஃபெக்ட் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அப்படியே அந்த எஃபெக்டை காப்பி பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ செலக்ட் பண்ண ஆட் பண்ணோம் இல்லையா இமேஜ், எல்லாத்துக்குமே இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் எஃபெக்ட் காட்டும். அதில் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த காப்பி பண்ண எஃபெக்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லா இமேஜுக்குமே பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா இமேஜுக்குமே நம்ம வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்தீங்களா அப்படியே பெயிண்ட் மாதிரி அப்படியே தெரிச்சு போகிற மாதிரி இருந்தால் அந்த வீடியோ எப்படி ஆட் பண்ணியிருந்தால் பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்போ தான் வந்து நான் அடிக்கடி அடுத்தடுத்து போடுற வீடியோவுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் சூப்பராகவும் வீடியோ எடிட்டிங் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே, இதுதான் அந்த பெயிண்ட் வீடியோ. அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். ஆட் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஷோ ஆகும். அதில் வந்து செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரெடி ஆகிடும். கரெக்டாக வந்து பீட் மார்க்கில் முடிகிற அளவுக்கு அந்த வீடியோ வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வீடியோ வந்து கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள் ப்ளஸ் போட்டு 2 பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம இமேஜ் செலக்ட் பண்ண மாதிரி பீட் மார்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோவை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ சாங் போடலான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட்டிங்கில் என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லை கமெண்ட்டில் சொல்ல முடியல அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியாவுக்கு நான் கீழே கொடுக்குறேன். அங்கே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.